நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு விறுவிறுப்பான எபிசோடோட வந்திருக்கேன். கதையோட பேரு பாடி ஷேப். ஒரு பெண்ணோட மனப்போராட்டமும் அவளை சுத்தி நடக்கிற தந்திரமான விளையாட்டுகளும் தான் இந்த கதை. வாங்க இன்னைக்கு நித்யாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஹரியின் அந்த தீண்டல் நித்யாவுக்குள் ஒரு புதுவிதமான பயத்தையும் அதே சமயம் ஒரு புரியாத கிளர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. பல வருடங்களாக பாலாவின் முரட்டுத்தனத்தையும் ஏளனத்தையும் மட்டுமே பார்த்த அவளுக்கு ஹரியின் அந்த மென்மையான ஆனால் தந்திரமான அணுகுமுறை ஒரு மயக்கத்தை கொடுத்தது. வீட்டுக்கு வந்த பிறகும் ஹரி அவளது இடுப்பில் கை வைத்த அந்த இடமே சுடுவது போல இருந்தது. அவளது கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. தன் உடலின் ஒவ்வொரு அணுவும் ஹரியின் தீண்டலை மீண்டும் ஒருமுறை ரகசியமாக தேடியது. பாலா ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே, என்னடி ஜிம்முக்கு போயிட்டு வந்தியா? ஏதாவது ஒரு கிலோவாவது குறைஞ்சிருக்குமா? இல்ல அங்கேயும் போய் உட்கார்ந்துட்டு வந்தியா என்று நக்கலாக கேட்டான். முன்னபோதையும் விட இப்போது அவரது குரல் நித்யாவுக்கு அருவருப்பை தந்தது. ஒரு காலத்தில் பயந்து நடுங்கியவள் இன்று அவரது பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பதில் பேசாமல் உள்ளே சென்றாள். அவளது மனது அடுத்த நாள் விடியலுக்காகவும் ஜிம்மின் அந்த இருட்டு அறைக்காகவும் ஹரியின் அந்த தந்திரமான தீண்டலுக்காகவும் ரகசியமாக இயங்கத் தொடங்கியது. மறுநாள் காலை நித்யா ஜிம்முக்குள் நுழையும் போதே ஹரி அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். மாஸ்டர் கதர் அப்போது அங்கே இல்லை. ஜிம் முழுக்க அந்த காலை நேரத்தில் அமைதி நிலவியது. வாங்க அக்கா, நேத்து ஒர்க்அவுட் பண்ணதுல உடம்பு வலியா இருக்கா? ஹரி அவளருகில் வந்து மிக நெருக்கமாக நின்றான். அவரது பெர்ஃப்யூம் மனம் நித்யாவை ஒருவித நிலைகுலையச் செய்தது. இல்ல தம்பி, பரவாயில்லை என்று அவள் இழுத்தாள். அவளது குரலில் இருந்த நடுக்கம் ஹரிக்கு ஒரு வெற்றியாக தெரிந்தது. ஹரி மெல்ல சிரித்துக் கொண்டு, இன்னைக்கு நாம ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க்அவுட் பண்ணுவோம். அப்பதான் அந்த இடுப்பு சதை சீக்கிரம் கரையும் என்று சொல்லி அவளை ஒரு மேட் மீது அமர வைத்தான். ஹரி அவளுக்கு பின்னால் அமர்ந்து அவளது கால்களை நீட்டச் சொன்னான். அக்கா, உடம்பை நல்லா வளைக்கணும், அப்பதான் அந்த ஷேப் வரும் என்று சொல்லிக்கொண்டே அவளது முதுகின் வழியாக கைகளை மெல்ல கீழே கொண்டு வந்தான். அவரது விரல்கள் நித்யாவின் சுடிதார் துணியை தாண்டி அவளது சதையை தீண்டிய போது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மின்னல் அவளது உடம்பில் பாய்ந்து சென்றது போன்ற உணர்வு. தம்பி, அது என்று அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். சும்மா இருங்க அக்கா, நான் உங்க உடம்பை செதுக்குறேன், என் மேல நம்பிக்கை வைங்க. ஹரியின் குரல் ஒரு காந்தம் போல அவளை கட்டி போட்டது. அவன் அவளது கைகளை உயர்த்தி பிடித்து அவளது அக்குள்களின் வழியாக தன் கைகளை நுழைத்து அவளை தூக்கினான். அந்த நெருக்கத்தில் ஹரியின் மார்பு நித்யாவின் முதுகில் அழுத்தியது. நித்யாவுக்கு மூச்சு வாங்கியது. பாலாவோடு இருந்த அந்த 5 நிமிட நரகத்தை விட ஹரியோடு கழியும் இந்த நிமிடங்கள் அவளுக்கு ஒரு புரியாத சுகத்தை கொடுத்தன. ஹரி வேண்டுமென்றே அவளது காதோரம் குனிந்து, அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அந்த பாலாவுக்கு உங்களை பத்தி தெரியல என்று கிசுகிசுத்தான். அந்த வார்த்தை நித்யாவின் எல்லா தடுப்புகளையும் உடைத்தது. அவன் அவளது இடுப்பை தனது பலமான கைகளால் பிடித்து, இங்க பாருங்க, இங்கதான் அந்த வளைவு வரணும் என்று சொல்லி மெல்ல தடவினான். அந்த இருட்டான ஜிம் மூலையில் ஹரியின் 20 வயது வேகம் நித்யாவை முழுவதுமாக உருக்கியது. ஒர்க்அவுட் முடிந்து நித்யா கிளம்ப தயாரான போது ஹரி அவளது கையை பிடித்து நிறுத்தினான். நாளைக்கு இன்னும் சீக்கிரமா வந்துடுங்க அக்கா, யாருமில்லாத போதான் நாம நிம்மதியா ஒர்க்அவுட் பண்ண முடியும் என்று ஒரு குறும்பு சிரிப்போடு சொன்னான்.
நித்யாவுக்கு தெரியும், இது வெறும் ஜிம் பயிற்சி இல்லை, இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. ஆனால் அவள் அதில் விழத் தயாராகிவிட்டாள். நண்பர்களே, நித்யாவோட வாழ்க்கையில ஹரி இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டான். ஆனா இது நிஜமான உதவியா இல்ல ஹரியோட தந்திரமான வலையா? நித்யா தன் புருஷன் மேல இருக்கிற கோபத்துல தப்பான பாதையில போறாளோன்னு உங்களுக்கு தோணுதா? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்த அத்தியாயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்க உதவும். இந்த பாணி ஷேப் தொடரோட அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்களை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க நண்பர்களே. தினமும் மாலை 6 மணிக்கு நம்ம சேனல்ல நித்யாவோட அடுத்த அத்தியாயம் ரிலீஸ் ஆகும். கரெக்டா 6 மணிக்கு வந்துடுங்க. கதை இன்னும் சூடு பிடிக்க போகுது. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உறவின் நிழல் ராகினி. டாட்டா.